மனிதன் பாவங்கள் செய்ய மாம்சமும் இரத்தமும் அவசியப்படுகின்றது. மாம்சமும் இரத்தமும் கலந்த உடலால்தான் பாவங்கள் செய்ய முடியும். பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியாக ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானது மாம்சமும் இரத்தமும் கலந்த அமைப்பில் உள்ளே நுழையும் என்றால் அது பாவம் செய்கின்றதாக மாறுகின்றது. பரிசுத்த ஆவியானது உள்ளே நுழைந்த பிறகு அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக பாவங்கள் செய்யாமல் இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்போதுதான் பாவங்கள் செய்யாமல் இருக்க இயலும். பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு பாவங்களுக்கும் உட்பட முடியாது, உட்படுத்தப்படாமல் இருக்கின்றார் என்பதாலே தான் அவர் இந்த பாவப்பட்ட மாம்சமான பூமிக்கு அப்பால் இருந்து இயங்கி வருகின்றார். அவருடைய தொடர்பிலே பரிசுத்த ஆவியை நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கலக்கும்போது அந்த வலிமையிலே பாவங்கள் செய்ய முற்படுகிறோமே தவிர அவருடைய பரிசுத்த ஆவியினை அறிந்து அவர் சொன்னபடி நாம் காரியங்களை மேற்கொள்ளும்போது இந்த பூமியின் காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தின் பிரகாரம் நாம் மேற்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியினுடைய நன்மையானது பரிபூரணமாக நமக்கு ஏற்பட்டு விடுதலை உண்டாக்கப்படுகின்றது.